ஹாய் ஆல், வெல்கம் டு சில்க் அண்ட் ஷீப் ஃபேஷன். ஸோ நம்ம ஃப்ரீ கிளாஸில் லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இயர்ரிங்ஸு. ஸோ ஜும்காவில் வந்து நான் ஆல்ரெடி வந்து த்ரெட் வ்ராப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக த்ரெட் வ்ராப் பண்ணுற வீடியோ என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி த்ரெட் வந்து வ்ராப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேவா, இந்த மெட்டீரியல்ஸ், இந்த இயர்ரிங்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன், ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் ஃப்ரீயாக. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் ஹெட் பின் எடுத்துக்கிறேன். ஐபின்னில் வந்து ஒரு குட்டி கோல்ட் கலர் பால் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜும்காக்கு இன்சைடாக வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ ஐபின் மாதிரியே நம்ம வந்து அதை சர்க்கிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஜும்காஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து குந்தன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதுக்கு வந்து 4mm கிளாஸ் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களோட சாய்ஸ், நீங்கள் என்ன கலர் வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளாஸ் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் ஜும்காஸ்லேயுமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கீழ் பார்ட்டில் வந்து ஃபுல்லாக சர்க்கிளாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் பார்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 லேயர்ஸ் வந்து இந்த ஜும்காஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஜும்காஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம சேம் இதே ப்ராசஸ் தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். ஸோ 2 ஜும்காஸ்க்குமே இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நான் வந்து ஒரு லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா தென் இன்னொரு லேயரில் அதே மாதிரி நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ தென் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அகெயின் நம்ம வந்து ஃபஸ்ட் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி 1 by 1 வந்து குந்தன்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இதே மாதிரி நம்ம பேங்கிள்ஸ் ஜும்காஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மெட்டீரியல்ஸ் வேணும், ஹேர் அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஜும்காஸும் இதே மாதிரி ஃபுல்லாக குந்தன்ஸ் மேக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து OHP ஷீட்டில் வந்து நம்ம வந்து அந்த மாட்டி சொல்லுவோம் பார்த்திங்களா, அது வந்து நம்ம வந்து இப்போது ரெடி பண்ண போகிறோம். நான் அதுக்கு OHP ஷீட்டில் வந்து சேம் செராமிக் ட்ராப் குந்தன்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மேலே வைக்கிறதுக்கு 4mm சேம் அந்த ரவுண்ட் குந்தன் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி 6K ட்ராப் செராமிக்கை வச்சு ஒரு ஃப்ளார் மாதிரி நீங்கள் வந்து சர்க்கிளாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஜும்காக்கு என்ன கலர்ஸ் கொடுக்குறீங்களோ அதே கலரே வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கேன்னா ஸோ அதே பிங்க் வந்து நீங்கள் இந்த மாதிரி மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஜும்காக்கும் சேர்த்து 6 பேட்சஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஓகேவா, நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ ஜும்காவும் சரி பேட்சஸும் சரி உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேட்சஸ் எப்படி கட் பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா உங்களுக்கு OHP ஷீட்லாம் தெரியாத மாதிரி நல்லா ஃபினிஷிங்காக வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதே மாதிரி இந்த 6 பேட்சஸையும் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் வேக் ஷீட் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து ஐபின் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பேட்சஸில் வந்து கீழேயும் உங்களுக்கு அந்த ஐ இருக்கணும், மேலேயும் அந்த ஐ ஷேப் அந்த இது இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா, அந்த மாதிரி 6 பேட்சஸ்க்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் 6 பேட்சஸ்க்குமே இந்த மாதிரி ரெடி பண்ணி B7000 க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேக் ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஐ ஷேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே வந்து நீங்கள் வேக் ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக் ஷீட்டும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வேக் ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒன்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஜும்காஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஒரு ஜும்காஸ்க்கு வந்து 3 பேச்சஸ் வந்து வந்துடும். நான் இப்போ வந்து ட்ரை ஆகிடுச்சு. நான் பின்னாடி வேக் ஷீட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வீடியோவுக்கு வந்து லேட் ஆனதுனால என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்களா அந்த ஜும்காஸில் ஒரு ஐபின் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பேச்சஸ் வந்து லாக் பண்ணணும். அகெயின் வந்து இன்னொரு பேச்சஸ் போட்டுட்டு அந்த ஐபினை வந்து லாக் பண்ணி விட்டுறணும். தென் பார்த்திங்கன்னா இன்னொரு பேச்சஸ். ஸோ அப்படி 3 பேச்சஸ் கொடுத்துக்கோங்க. உங்களோட இயருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அந்த பேச்சஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து இந்த 3 இது பத்தலை அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னொன்று வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பேச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஸ்டட் பேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு வந்து இது கொடுத்துட்டு நீங்கள் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி பின் பக்கமாக வர மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வீடியோ பார்த்தோன்னே அந்த மாட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டைப் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ செயின் வேணுமோ அவ்வளோ செயின் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டிசைன், அதில் வந்து இந்த செயினை மாட்டிட்டு நம்ம வந்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு அகெயின் வந்து நம்ம இந்த செயின் வந்து உங்களுக்கு காதுக்கும் பின்பக்கமாக வரும். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டட் பேஸ்லேயும் இன்னொரு செயினை விட்டுட்டு நீங்கள் வந்து பட்டன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா பேச்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பேச்சஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி செயினும் உங்களோட சைஸ்க்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டுமாரோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.